திருவாரூர் தியாகராஜர் கோயில் தமிழகத்தின் ஆன்மீக இதயமாக திகழும் ஒரு புனித நிலம்தான் திருவாரூர் தியாகராஜர் கோயில். பிறக்க முக்தி தரும் தலம், நீதிக்கும் பக்திக்கும் இசைக்கும் அடையாளமான தலம் இதுதான். திருவாரூர் தியாகராஜர் கோயில் காவிரி நதியின் கரையில் அமைந்துள்ள இந்த புனித சிவத்தலம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான வரலாற்றையும் அளவிட முடியாத ஆன்மீக ஆற்றலையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. பஞ்சபூத தலங்கள்ல ஒன்றான இந்த கோயில் பிருத்திவி, அதாவது மண் தலமான போற்றப்படுகிறது. இங்கே அருள்பாலிக்கும் மூலவர் வன்மீகநாதர் பூமியின் நிலையையும் உறுதியையும் குறிக்கிறார். இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு 365 லிங்கங்கள் இந்த ஸ்தலத்துல இருக்காங்க. ஒரு வருடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு லிங்கம் என்ற வகையில் அமைந்துள்ள இந்த அதிசயம் ஒரு நாளும் சிவனை மறக்காத வாழ்க்கை என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. இப்போது இந்த கோயில்ல பிரம்மாண்டத்தை நம்ம ஒரு கற்பனை செஞ்சு பார்க்கலாமா? விசாலமான கோயில் வளாகம், அதன் நடுவில் பறந்து விரிந்த கமலாலயம் தெப்பக்குளம், பல மண்டபங்கள், நந்தவனங்கள், 70க்கும் மேற்பட்ட சன்னதிகள், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த கோவிலை ஒரு அழகான ஆன்மீக நகரமாகவே மாற்றுகிறது. இந்த தலத்தின் பெருமையை உலகுக்கு எடுத்து சொல்லும் வகையில இன்னொரு அற்புதமான நிகழ்வு இருக்கு. திருவாரூர் ஆழித்தேர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர்கள்ல ஒன்றான மிகப்பெரிய தேர் திருவாரூர் ஆழித்தேர். இந்த ஆழித்தேர் சுமார் 300 முதல் 400 டன் எடையுடன் 96 அடி உயரமும் கொண்டது. திருவாரூர் தேரழகு என்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தேரின் கம்பீரமும் அழகையும் வர்ணிக்க முடியாதுங்க. பங்குனி மாதத்தில் நடைபெறும் தேரோட்டம் ஒரு சாதாரண திருவிழா கிடையாது, அது ஒரு ஆன்மீக பயணம். அந்த நாள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே மனதுடன் ஒரே குரலில் ஓம் நமச்சிவாயா என்று முழங்கி தேரை இழுக்கும் அந்த காட்சி எவராலும் மறக்க முடியாது. இந்த தலம் நீதியின் சின்னமாகவும் திகழ்கிறது. மனுநீதி சோழன் என்ற அரசன் ஒரு பசுவுக்கு நீதி வழங்குவதற்காக தன் சொந்த மகனையே தண்டித்தான் என்ற வரலாறு இங்கே நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு நீதிக்காக எதையும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த மதிப்பை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த கோவில் பக்தி இலக்கியத்திலும் மிக உயர்ந்த இடம் பெற்றிருக்குங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய தேவார மூவராலும் பாடப்பெற்ற தலம் இது. 12 திருமுறைகளிலும் அதிகமான பாடல்கள் பெற்ற தலமும் இதுதான். மேலும் இந்த தலத்தை இசைக்கும் ஒரு புனித தலமா கருதப்படுகிறது. கர்நாடக இசையின் மும்மூர்த்திகள்னு என்று சொல்லப்படும் தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சதர், ஷியாமா சாஸ்திரி, இவங்க 3 பேரும் பிறந்த இடம் திருவாரூர் தான். இதனால தான் இந்த பூமி இசை பிறந்த பூமி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவில்ல இன்னொரு ஆன்மீக ரகசியமும் இருக்குங்க. அஜபா நடனம். அஜபா நடனம் அப்படின்னா தியாகராஜர் சுவாசத்தின் ஓட்டத்தோடு இணைந்த ஒரு அதிசயமான மௌனமான நடனத்தை ஆடுவதாக நம்பப்படுகிறது. அதனால் இங்கே தரிசனம் செய்வது ஒரு தியான அனுபவமாக மாறுகிறது. மேலும் சர்வ தோஷ நிவர்த்தி தலமாகவும் இந்த கோயில் சிறப்பு பெறுகிறதுங்க. நவகிரகங்கள்ல நேர்கோட்டில் அமைந்திருப்பதால் இங்கே செய்யப்படும் பரிகார பூஜைகள் மிகவும் பலனளிக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறாங்க. கமலாலயம் குளம். குளத்தின் நடுவில் உள்ள மூக்குத்தி கிணறு எவ்வளவு வறட்சியான காலமாக இருந்தாலும் வற்றாது. அந்த நீர் ஆன்மீக தூய்மையையும் உடல் நலத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது. கமலாலயம் குளத்துல தான் விஷ்ணு சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி விஷ்ணு பகவான் குளிச்சுட்டு வழிபட்டதா நம்பப்படுறாங்க. கமலாம்பிகை அம்பாள் அங்கதான் தவம் செஞ்சதாகவும் அதனாலதான் கமலாம்பிகை குளம்னு பெயர் வந்ததாகவும் நம்பப்படுகிறதுங்க. இதனால் திருவாரூர் தியாகராஜர் கோயில் என்பது ஒரு கோவில் மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஆன்மீக பயணம், ஒரு வரலாற்று சின்னம், ஒரு இசை தாய் மண் மற்றும் மோட்சத்தை நோக்கி அழைச்சிட்டு போகும் ஒரு தெய்வீக வாசல். நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது என்றாவது இந்த தலத்திற்கு சென்று தரிசனம் செய்தால் அது ஒரு சாதாரண பயணம் அல்லங்க, உங்கள் உள்ளத்தையே மாற்றும் ஒரு அனுபவமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.